ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் ஆம்பிளிஃபயர்லேருந்து நல்ல ஒரு சூப்பர் பேஸ் வர்றதுக்காக நம்ம செப்பரேட்டாக அடிஷ்னலாக ஒரு சப் ஊஃபர் ஆம்பிளிஃபயர் செய்ய போகிறோம். அதுதான் இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி உள்ளேருந்து ப்ரீ அவுட் லைனை எடுத்து தனியாக ஒரு பவர் சப் போட்டு செம்மையாக பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேவிசி ஆம்பிளிஃபயரை பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி அது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அவுட் எடுத்து செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்பு பூஸ்ட் ஆம்பிளிஃபயர் பண்ணி கனெக்ட் பண்ணி நல்லா பேஸ் வர மாதிரி பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி சப்பு ஆம்பிளிஃபயர் இருக்குது இந்த ஆம்பிளிஃபயர் ஜேவிசி ஆம்பிளிஃபயரில். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரீ அவுட் உள்ளேருந்து நம்ம மாடிஃபை பண்ணி வெளியில் எடுக்கணும். எடுத்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு சப்பு ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி ஐஆர்எஃப் டிரான்சிஸ்டர் போட்டு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வச்சிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 6 சேனல் பவராக வரும் இந்த ஜேவிசி ஆம்பிளிஃபயரில். நம்ம பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு ஆம்பிளிஃபயர் வைக்க போகிறோம், அதான் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜேவிசி ஆம்பிளிஃபயரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஎஸ்பி போர்டு ஆம்பிளிஃபயர் போர்டு எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும். டிஸ்மேண்டில் பண்ணால் தான் நம்ம பார்த்திங்கன்னா எங்கேருந்து ப்ரீ அவுட் வருது அப்படின்றது அந்த இடத்த நம்ம ட்ரேஸ் பண்ணி டேப் பண்ணி எடுத்து வெளியில் எதுனா ஒரு ஆர்சிஏல கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதான் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி எந்த ஒரு ஆம்பிளிஃபயரும் நீங்கள் ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜேவிசி ஆம்பிளிஃபயர்லேருந்து ப்ரீ அவுட் எடுத்து ஒரு சப்பு பூஸ்ட் ஆம்பிளிஃபயர் போட்டு நல்ல பேஸாக நல்ல செம்மையான ஒரு டெப்த் பேஸ் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் போல் நான் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த சப்பு ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளான கான்செப்டில் பண்ணியிருக்கேன். கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு சப்பு ட்ரைவ் பண்ண போகுது அது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஊஃபரே போதும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர், ஒரு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீ போர்டு, இந்த 3 மட்டும் போதும். அதை எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி அந்த ஆம்பிளிஃபயரை லைன் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டிடுவேன். செப்பரேட்டாக ஒரு வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கீங்க, ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபயரை எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்றது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த ஆம்பிளிஃபயரில் லைன் கொடுத்து நம்ம செப்பரேட்டாக பண்ணுறது மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் டிவிடி டிரைவ் இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு லெவல், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் போர்டும் டிஎஸ்பி போர்டுக்குள்ளே போக முடியும். இது பிராண்டட், அதனால் பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஈஸியாக நீங்கள் போர்டில் போய் கை வச்சிட முடியாது. சர்வீஸ் பண்ணணுன்னா செப்பரேட்டாக தனித்தனி போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். செம்மையான ஹெவியான ஆம்பிளிஃபயர் இது. ஜேவிசி ஜப்பான் விக்டர் கம்பெனி ஃபுல் ஃபார்ம் ஜேவிசிக்கு. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான். சேம் டைம் கொஞ்சம் க்ளீனிங்கும் பண்ணிக்கலாம். நல்லா டஸ்ட்டெல்லாம் உள்ளே இருக்குது, ரொம்ப நாள் அதை டிஸ்மேண்டிலே பண்ணல போலருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சப்புக்கு தனியாக ஒரு ஆம்பிளிஃபயர் போட்டிருக்காங்க. மற்ற 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் வால்யூம் வச்சாலும் நறுக்குன்னு இருக்கும் எஸ்டிகே, ஆனால் ரொம்ப ஹீட் ஆகும். அதுக்கு தான் ஒரு பெரிய ஹீட் சிங் போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க பிராண்டடு. ஸோ ஒரு சில ஆம்பிளிஃபயரில் ஹீட் சிங் மட்டும் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்காது. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அப்போயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 டைமில் ஆம்பிளிஃபயர் ஆப்டிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா இது அனலாக். ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது ஆப்ஷன், அதாவது டிடிஎஸ் ஆம்பிளிஃபயர்னு சொல்லலாம். எஸ்டிஎம்ஐலாம் கிடையாது. இப்போ நான் டிஸ்மேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் டிஎஸ்பி போர்டு. சரிங்களா? இந்த டிஎஸ்பி போர்டுக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் அந்த 6 சிக்னல் லைன் போகும். ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, சென்டரு, சப்புன்னு சொல்லிட்டு. அதில் சப்பை மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் வேலை.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்பில்ட்டாக வந்து சப்புக்கு ஆம்பிளிஃபையர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா செப்பரேட்டாக வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பிராண்டட் ஏவி ரிசீவர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபையர் சரிங்களா. ஏவி ரிசீவர் வேறு இது வேறு. ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா சப்புக்கு மட்டும் செப்பரேட்டாக லைன் ப்ரீ அவுட் எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா வந்து அந்த ஆம்பிளிஃபையர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 6 இன்ச் வச்சும் ட்ரைவ் பண்ணலாம், 12 இன்ச்சு கூட ட்ரைவ் பண்ணலாம், அப் டு யூ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்பு மட்டும் ப்ரீ அவுட் எடுத்து விட்ருவாங்க. மற்ற எல்லா சேனலுக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆம்பிளிஃபையரில் 100 வாட்ஸ் இருக்கும், 120 வாட்ஸ் இருக்கும், 60 வாட்ஸ் கூட வரும் பர் சேனல். ஸோ அது போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெருசாக பிளாக் கவர் ஐசி போட்டிருக்காங்க பாருங்கள், எஸ்டிகே ஐசி. ஸோ அது வந்து 5 சேனலுக்கு. சப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஹீட்ஸிங்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நமக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சேம் ஜேவிசி இந்த ஹோம் தேட்டரோட சப்பு தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் போட போகிறோம் வெளியில் எடுத்து. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பேன், பண்ணி போட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள். அதுதான் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம், கஸ்டமருக்கு யாருன்னா போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ப்ராப்பரான சப்பு ஆம்பிளிஃபையரோட கேபினெட் போடலாம். ஸோ இப்போ இதுக்கு ஐடியாச்சு, இதான் டிஎஸ்பி போர்டு பாருங்கள். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, யமகா ஐசிலாம் இருக்குது. ஸோ இந்த லைன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா சப்பு அவுட் வரப்போகுது, சப் அவுட்டு ப்ரீ அவுட்டு சரிங்களா. இதை பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ 1 பை 1 எல்லா சேனலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, அப்புறம் வந்து சென்டர் சப்பு சரிங்களா. சென்டர் லாஸ்ட்டு தான் சப்பு எஸ்டபிள்யூன்னு போட்டுருப்பாங்க ஷார்ட் ஃபார்மு. ஸோ அதுலேருந்து கீழே பவர் ஆம்பிளிஃபையருக்கு அந்த ஜம்பர் பின்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அங்கேருந்து டேப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. டேப் பண்ணி எடுத்து வெளியில் இதில் வந்து நிறைய ஆர்சிஏ பின்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. அதெல்லாம் யூஸ் ஆகாது. ப்ரொஜெக்டர் அவுட்டு, வீடியோ அவுட்லாம் இருக்குது. வீடியோ அவுட்டே இதில் யூஸ் பண்ணுறதுல வெறும் ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரொஜெக்டர் அவுட்டு பிஆர், பிபி, பிஒய்லாம் இருக்கும்ல, அதில் எதனா ஒரு ஆர்சியை கட் பண்ணி விட்டு அந்த லைனில் டேப் படித்து விட்டுட்டா அப்போ உள்ளேருந்து வர ப்ரீ அவுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை எடுத்துக்கிட்டு ஸோ அது போல் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இந்த பின் தான். இதெல்லாம் ஆர்சிஏ பின்ஸு சரிங்களா. கிரவுண்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஆர்சிஏ பின் இதில் எதனா ஒரு ஆர்சியை கட் பண்ணி கூட நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து அந்த லைனை எடுத்து டேப் பண்ணி வச்சிடணும். ஸோ உள்ளேருந்து நமக்கு பவராகவும் வரும், ப்ரீ அவுட்டும் வந்துடும் சரிங்களா. வேணா அந்த பவர் அவுட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐஆர்எஃப் போர்டு ஒன்று இருக்குல்ல சின்னதாக, அதிலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரீ அவுட் எடுத்து வெளியிலும் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டுக்கலாம். அதான் சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸ்டர்னல் ஆம்பிளிஃபையர் போடுற வேலை தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூட அதுமாரி எதனா ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ஹோம் தேட்டர்லேருந்து சப்பு மட்டும் எடுக்கணும்னா இந்தமாரி ப்ரீ அவுட் லைனை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. டிஎஸ்பிலேருந்து இருக்கும். ஸோ அந்த லைனை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேப் பண்ணி எடுத்துடலாம். எதை வேணா எடுக்கலாம். ப்ரீ அவுட்டு சரௌண்டு கூட நீங்கள் ப்ரீ அவுட் வேணும்னா எடுக்கலாம், ஃப்ரண்ட் எடுக்கலாம், சென்டர் எடுக்கலாம். இல்லை அந்த ப்ரீ அவுட் லைனில் எதனா ஒரு சில சேனல் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா எதனா ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டரை மாடிஃபை பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகும். அது போல் என்ன மாடிஃபிகேஷன் வேலை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு பாருங்கள், டேப் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா. இதான் வேறு ஒன்றும் இல்லை. ப்ரீ அவுட் இது பாருங்கள், கரெக்டாக சப்புக்கு பின்னாடி பார்த்து கரெக்டாக அந்த இதில் நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஒரு அந்த லைனை மட்டும் எடுத்து போயிட்டு அது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பேக்கில் வந்து நம்ம இதுதான் வந்து எஸ்டிகே ஆம்பிளிஃபையர். இது பிகினிங்கில் நான் சொல்லலான்னு இருந்தேன். இதில் 5 சேனல் மட்டும் அவுட்புட் வரும் சரிங்களா. இது வந்து சப்வூஃபருக்கு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ இதுதான் பாருங்கள், இந்த லைன் தான் வந்து ப்ரீ அவுட்டு சரிங்களா. நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண தேவை, நம்ம போர்டு அடியிலேருந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த லைன் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா பவர் அவுட்டு சப்புக்குன்னு செப்பரேட்டாக இருக்குல்ல, அதில் வராது. வேணா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போல் தான் நம்ம பர்பஸ். இதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டா அது நல்லா இருக்காது. பாருங்கள் அடியில் பாருங்கள் ப்ரீ அவுட் வருதா. ஸோ அதான் நம்ம அங்கேருந்து எடுத்துருக்கோம் டேப் பண்ணி. ஸோ எடுத்து அதை டேரெக்டாக வெளியில் போய் இதை பாருங்கள், அது போதா டேரெக்டாக போய் இந்த ஆர்சிஐயில் கொடுத்தாச்சு சரிங்களா. இங்கேருந்து நீங்கள் சப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள் சப் ஆம்பிளிஃபையரில் கொடுத்துட்டு ஸோ அதில் கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ வேணால் வால்யூம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் டெமோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இவ்வளோதான் நண்பர்களே. ஈஸியாக வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்பை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பூஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய டியூட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் போஸ்டிங் பண்ணுவோம்.